இந்த நாளிலும் கூட தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வேதத்தில் வந்து இந்த வெள்ளிக்கிழமையில் உபாச நாளிலே தேவாதி தேவன் நாளிலும் கூட நம்மோடு கூட இடைவிடும்படியாக நாம் செபிப்போம். துதிக்கிற எங்கள் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ளவரே, ஜீவாதிபதி, இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களுக்குரிய கிருபை கட்டளையா செபிக்கிறேன். அப்பா, அந்த வார்த்தையை பார்க்குற கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீ மனதிற்கு ரசித்து இந்த வருகைக்கு தேவரீர் ஒருவரையும் தகுதிப்படுத்தி பரிசுப்படுத்தும்படியா செபிக்கிறேன். இந்த நாட்களுக்குரிய கிருபை கொடுப்பீரா. எல்லா எதிர்ப்பும் விடுவிக்கப்பட செபிக்கிறேன். எல்லா நாசமோசம் விடுவிக்கப்பட செபிக்கிறேன். எங்கள் தேவனுடைய கரம் அப்பா நாளில் இறங்கும்படியா துதிக்கிறமான விரைஷ்டம் முற்றிலும் பொறுப்படுத்த நடக்கும் பெரிய காரணிச்சு ஆசீர்வதிப்பீரா. யாஷ்வா மெஸ்ஸியாவின் நாமத்தில் செபிக்கிறது. ஆமென். வாசிப்போம். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. வெளிப்படுத்த விசேஷம் 1வது அதிகாரம் வெளிப்படுத்துதல் 1:5 வசனத்தை வாசிப்போம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தவர்கள் முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய யாஸ்வா மெஸ்ஸியாவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கிருபை வேண்டும், சமாதானம் வேண்டும். நம்முடைய தேவன் சமாதான பிரபு. தேவனுக்கு ஒரு பேர் சமாதான பிரபு. இப்போ அந்த சமாதான பிரபு நமக்குள்ளாக வாசம் செய்ய வேண்டும். அவர் நமக்கு தேவை. இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை சற்று நாம் நிதானமாக கவனித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், உண்மையுள்ள சாட்சியும். இந்த பூமியில் உண்மையுள்ள ஒரு சாட்சி அப்படி என்று சொன்னால் மரியாளின் மைந்தன் யாஸ்வா மெஸ்ஸியாவை தான் குறிக்கும், வேறு யாரும் கிடையாது. அவர் தான் உண்மையுள்ள சாட்சி. என்ன யாஸ்வா மெஸ்ஸியா? ஆமாம், ஹீப்ரு பைபிளில் யாஸ்வா மெஸ்ஸியான்னு தான் இருக்குது. ஊருக்கு அவருடைய பெயர் மாறாது. நம்முடைய தேவன் மாறாதவர். நம்முடைய தேவன் யார்? மாறாதவர். மோசையை சந்தித்து மோசைக்கு தேவன் தரிசனமாகி நான் இஸ்ரவேலிடத்தில் போனால்
அவங்க உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்பாங்கன்னு சொல்லி மோசை கேட்டபோது சொன்னார் மோசைக்கிட்ட, நான் இருக்கிறேன், என்றைக்கு இதுவே நாமம், என்றைக்கு என் பெயர் பிரஸ்தாபம், தலைமுறை தோறும் நான் மாறுவது கிடையாது. நம்முடைய தேவன் மாறாதவர். ஒரு ஊரில் ஒரு பேருன்னா அந்த பேரில் தான் உலகம்லாம் ரட்சிப்பு. பிற்காலங்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அதை மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம எல்லோரும் பரலோகம் போகணும், அதுக்கு தான் நம்ம சபைக்கு போகிறோம், அதுதான் அசவாங்க கொடுக்குறோம், அதுதான் காணிக்கை கொடுக்குறோம், அதுதான் எல்லா காரியங்களும் நம்ம செய்து வருகிறோம். எதுக்கு? பரலோகம் போகணும், ஒரே நோக்கம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். இப்போ இதில் யார் மாதிரி? இப்போ மெசியாவோட பிறப்பு குறித்து வேதம் சொல்லுது. என்ன பெயரிடணும்? மெசியானு தான் பெயரிடணும். ஆர்சி வேதாமத்தில் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நம்ம 8லேருந்து வாசித்த நமக்கு தெரியும். அது இப்போதைக்கு வாசிக்க வேண்டாம். நீங்கள் ஆர்சி வேதாமம் உள்ளவங்க எடுத்து என்ன பண்ணுங்கள், 2ஆம் அதிகாரம் 8லேருந்து ஒரு 10 வசனம் வாசித்து பாருங்கள், உண்மை தெரியும். இப்போ நம்ம வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு வர்றப்ப 5ஆம் வசனத்தில் உண்மையுள்ள சாட்சி. அப்போ உண்மையுள்ள சாட்சி அவர் தான். ஆகையினால தெய்வத்துக்கு பேர் தெய்வமே சூட்டினார். அதனால் சொல்லப்பட்டது பேர் ஈப்ரு பைபிளில் யாசா மெஷான்னு கொடுக்கப்பட்டிருக்குது, தமிழ் பைபிளில் இயேசுன்னு கொடுக்கப்படுது, இங்கிலீஷ் பைபிளில் ஜீசன்னு கொடுக்கப்படுது. அப்போ எந்த பேரில் பாவ மன்னிப்பு, எந்த பேரில் ரட்சிப்பு? ஊருக்கு ஒரு பேரா? அப்படி இல்லை, ஒரே பேர் தான். பேர் எந்த ஊர் போனாலும் மாறாதது. இப்போ வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் முதலாவது உண்மையுள்ள சாட்சி. வேணும் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையுள்ள சாட்சி. இந்த சாமிக்கு ஊருக்கு ஒரு பேருப்பா அப்படின்னு உலக மனுஷன் இவர் அவ்வளோ சீக்கிரமாக இடப்பட முடியாது. சொல்கிற மாதிரி சில வேதம்னு சொல்கிறவங்க செஞ்சுட்டாங்க. நம்ம அதை கவனிக்கக்கூடாது. நான் வேதத்தை மாத்திரமே பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுது, இவர் யார்? உண்மையுள்ள சாட்சி, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும். மரித்தோரிலிருந்து முதலாவது உயிர்த்து வந்தவர் யாசுவா மெசியா தான். மரித்து போன லாசர் 4 கழிச்சு வந்தார், திரும்ப அவர் மரித்து விட்டார். ஆனால் இவர் என்ன செய்யலை, மரித்தோரிலிருந்து உயிரோடு வந்தார், இன்றைக்கு உயிர் உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. என்ன கிடையாது, இப்போ திரும்ப மரிக்கலை, மரித்தா மீண்டும் உயிரோடு வந்தார். இன்றைக்கு உயிர் உள்ளவராக பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாரும் நடத்தி கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம யாராக இருக்கக்கூடாது? கண் குருடாக இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? கண் குருடாக இருக்கக்கூடாது. கண் சொருகி போன குருடாக இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, பின்பு சொல்லப்பட்டது, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும். பூமியின் ராஜாக்கள், இந்த எத்தனை ராஜாக்கள் இருந்தாலும் அந்த ராஜாவுக்கே ராஜா நம்முடைய தேவன் யாசுவா மெசியா. அதிபதியும் யாசுவா மெசியனால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டு. இவர் மூலமாக தான் கிருபை, இவர் மூலமாக தான் சமாதானம். இதை உணர்ந்தால் பாவ மன்னிப்பு, அவர்கிட்ட கேட்டால் பாவ மன்னிப்பு, அவர்கிட்ட கேட்டால் ரட்சிப்பு, அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டால் பரலோகம் போக முடியும். வேறு எந்த விதத்திலும் பரலோகத்துக்கு போது வழி கிடையாது. ஏன்னா அப்பா சொல்லிட்டாங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இவர் தான் வழி, இவர் தான் சத்தியம், இவர் தான் ஜீவன். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 6ஆம் வசனத்தை, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவன் முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசிரியமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மோடு கூட வாழ்ந்து இப்படி தான் வாழ்ந்து காண்பித்து நமக்காக பாடுகளை பட்டு அடிக்கப்பட்டு நமக்காக இரத்த சிந்தி நமக்காய் மரித்து நமக்காய் உயிரோடு எழுந்து நம்ம என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, நம்மை ராஜாக்களாக்குறார். இந்த பூமியில் நம்மளை யாராக வச்சுருக்காரு? ராஜாக்களுக்கு ஒரு அதிகாரம் நமக்கு உண்டு. நம்மை ராஜாக்களும். அடுத்து ஆசாரியர். ஒன்று ராஜாவாயிரு, இல்லைன்னா ஆசாரியர் தேவனுடைய ஊழியக்காரனாயிரு. பூமியில் உயர்ந்த லெவலில் நல்ல ஆசிரியப்பட்டு சபையில் இரு.
அல்லது யாராரு தேவனுடைய மனுஷனா ஊழியக்காரனா இரு. இந்த 2 நோக்கத்துக்காகவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். நம்ம ஒன்று ராஜாவாக இருக்கணும் அல்லது அவருடைய ஊழியத்தை செய்யணும். இந்த 2 பணியை நம்ம சரியாக செய்ய நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். உலகப்புறமாக இருக்கிறத வேணாம்னு சொல்லலை. என்ன செய்யணும்? உலகத்தில் இருந்து கொண்டு யாராக இருக்கணும்? பெரிய ராஜாவாக இருக்கணும், சபையில் தூணாக இருக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? அது எனக்கு பிடிக்கல, தேவனுக்கு ஊழியம் செய்யறியா, ஆசாரியனா இரு. எப்படி இருக்கணும்? ஆசாரியனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஆசாரியனாக இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. ஆசாரியத்துவம் மோசையினால் கொடுக்கப்பட்டது. மோசே நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் 2-3 சாட்சியின் வாக்கினாலே இரக்கம் பெறாமல் சாகிறான் வேதம் சொல்லுது. அப்போ மோசே நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? அதை நாம் மீறினா ரட்சிப்பு உண்டா? என்னது? மீறக்கூடாது. மோசே நியாயப்பிரமாணம் மீறுகிறவன் என்ன செய்யலாம்? 2-3 சாட்சியின் வாய்களாக சாகிறான்னு வேதம் சொல்லுது. இப்போ மோசே நமக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை நம்ம மீறக்கூடாது. நம்ம நன்றாக கவனிக்கணும். இது கடைசி காலமாக இருக்கிற அப்படின்னால கடைசி காலத்தில் ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுது. வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 15 வாசிப்போம். 15, 16, 17 வசனங்களை வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுப்பாக இருக்கிறபடினால் உன்னை என் வாயின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்வாக்கியம் உள்ளவன. இன்றைக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அநேக இடங்களிலே நிர்வாக்கியம் உள்ளதான ஒரு நிலை. பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் எப்படி இருக்கிறாங்க? இந்த இருக்கிற ஜனங்கள் குருடா இருக்கிறாங்க. கண் சுருவி போன குருடா இருக்கிறாங்க. குருடனும் நிர்வாணியமாக இருக்கிறாங்க. நிர்வாணிக்க அறியாமல் தான் ஐஸ்வர்ய சமன் என்றும் தெரிய சமன் என்றும் எனக்கு ஒரு குறைவுன்னு சொல்லுறபடினால் கவனிக்க வேண்டிய காரியத்தை பாருங்க, சரியாக கவனிக்கணும். இங்கே வேதம் என்ன சொல்லுது? ஒரு நிர்வாக்கியம் உள்ளதான ஒரு மனிதன். பவுல் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் யார் என்னதை பாவசுவதை விடுவிப்பான்? நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் செஞ்சிட்றேன் சொல்லி பவுல் சொல்லுகிறார். தனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டதான் அவர் சொல்கிறாரு. நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாத செய்கிறது எனக்குள்ளே வாசமாக இருக்கிற அந்த பாவம்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். நம்மளுடைய ஜீவியம் எப்படி இருக்குன்னா, நிர்வாகிக்க உள்ளதான ஒரு ஜீவியம், பரிதபிக்கப்படத்தக்கவனும். பரிதபிக்கப்பட காரணம் என்ன? அடுத்த தரித்திரன். நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த பூமியில் தரித்திரராக இருக்கிறோம். அதனால் நமக்கு என்ன கிடையாது? வெட்கப்படக்கூடாது. நம்ம யாராக இருக்கிறோம்? தரித்திரனாக இருக்கிறோம். குருடனா ஆனால் என்ன செய்யக்கூடாது? தரித்திரனாக இருக்கு தப்பு கிடையாது. யார் இருக்கக்கூடாது? குருடனாக இருக்கக்கூடாது. குருடன் ஒருவன் பகலில் நடந்தால் இடர மாட்டான். குருடா இருந்து நடந்தால் எப்படின்னா செய்கிறது? அவன் என்ன பண்ணுவான்? இடறி போயிடுவான். இப்போ எதில் நீ குருடாக இருக்கிறாங்க? நிறைய பேர் குருடாக இருக்கிறாங்க. எவனை பற்றின காரியத்தில் குருடாக இருப்பாங்க, உலகபரமான காரியத்தில் தெளிவாக இருப்பாங்க, தேவனை பற்றின காரியத்தில் குருடாக இருப்பாங்க. குருடனும் உலகபரமான காரியத்தில் நல்லா ட்ரெஸ் உடுத்தி நீட்டாக அழகாக வெளியில் போவாங்க வருவாங்க. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில்
நிர்வாணியமாக இருக்கிறத அவரது குறித்து அவங்க அறிவு கிடையாது. ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு மனுஷன் நிர்வாணியாக இருந்தால் நிலைமை என்ன ஆகும்? அவர்கிட்ட என்ன செய்ய வேண்டும்? வஸ்திரத்தை நம்ம கேட்டு வாங்கி கொள்ளணும். அவர்கிட்ட என்ன செய்யணும்? வெண் வஸ்திரத்தை கேட்டு வாங்கி கொள்ளணும். அவர் ரத்தத்தால் கழுவப்படணும். கழுவினா பாவ மன்னிப்பு உண்டு. அவனுக்கு என்ன செய்கிறாரு? வெண் வஸ்திரம் கொடுக்கிறார். வேதம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தேய்த்து நாம் வெளுக்கப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டி யோவான் சொன்னார், உலகத்தை பாது சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டாரு. யாரு? உலகத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டாரு. வாசிப்போம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். உமக்கே தெரியும் என்று மிகுந்த உபத்திலிருந்து வந்தவர்கள் தங்கள் தன்னுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தேய்த்து வெளுத்தார்கள். அல்லேலூயா. இப்ப ஒரு மனுஷன் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான், நிர்வாணியா இருக்கிறான்னா அவன் என்ன செய்ய வேண்டும்? ஆட்டுக்குட்டி. யோவான் சொன்னார்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி எங்கே பிறந்தது? ஜெருசலேமில், பெத்லஹேமில் பிறந்துச்சு. அங்கே அந்த ஆட்டுக்குட்டிக்கு தூதனால் கொடுக்கப்பட்டதான பெயர் யாசுவா மெசியா. அந்த பெயரில் தான் பாவ மன்னிப்பு உண்டு. தமிழில் சொல்லப்பட்டதான இயேசுங்கிற பேரில் பாவ மன்னிப்பு கிடையாது. இயேசுங்கிற பேரில் ஞானஸ்தானம் எடுத்தாலோ, பிதா குமாரன் பேரில் ஞானஸ்தானம் எடுத்தாலோ பரலோகம் போக முடியாது. அவ்வளோதான். இதுதான் குருட்டுத்தன்மை. இதுதான் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நல்லா யோசித்து பாருங்கள். பேர், பாஸ்போர்ட்டு, ஆதார் கார்டு, பேங்கில் ஒரு எழுத்து மாறிட்டால் உங்கள் பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா? தேவனோட ரட்சிப்பு எப்படி பெற்றுக்கொள்ள முடியுமா? ஊருக்கு ஒரு பேர் செல்லாதில்ல. ஏனெனில் மெசியாவே சொல்லியிருக்காரு. நம்ம அந்த பகுதியை வாசிப்போம். அன்றைக்கு மெசியா உயிரோடு வந்த ஒரு பாடு சீசர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. பகல் முழுக்க வேதவசனம். சுமார் 7-8 மணி நேரம் நடந்து போகிறாங்க. அவர்களுக்கு அவர் போய்ச்சிட்டு இருக்கிறாரு. அப்படி போயிட்டு போகிறப்ப தாங்கள் போய் சேரக்கூடிய அந்த கிராமத்துக்கு, எம்மாவோ அந்த கிராமத்துக்கு போய் சேரக்கூடிய அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? அதை கவனிக்கணும். லூக்காளுன சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 44 வாசிப்போம். அவர் நோக்கி என்ன சொல்றாருன்னா, மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறெல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. இது கவனிக்கணும். இந்த லூக்கா 24:44 பார்க்கணும். உயிரோடு இருந்தபோது நியாயப்பிரமாணத்தையும் சங்கீதம், தீர்க்கதரிசி ஆகமங்கள் எல்லாவற்றிலும் அவரை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சீசர்களுக்கு உயிரோடு இருக்கிறப்ப சொன்னார். திரும்பவும் சொல்கிறாரு மெசியா. அடுத்து அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர் நோக்கி. வேத வாக்கியங்களை ஒருவர் சரியாக அறிந்து கொள்ளலன்னா பரலோகம் போக முடியாது. 1000 பயோலஜி படித்தாலும் சரி, மனப்பாடம் பண்ணாலும் சரி, வேதவசங்களை அறிந்து கொள்ளலன்னா பரலோகம் போக முடியாது. எழுதியிருக்கிறபடி நன்றாக கவனிக்கணும். எழுத்த மாற்றுவதற்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. இந்த வேதாகமம் பரிசுத்த வேதாகமம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இது பரிசுத்த வேதாகமம் தான், இல்லைன்னு சொல்லலை. என்னது? இது மொழிபெயர்க்கப்பட்ட பரிசுத்த வேதாகமம்.
ஒரு இடத்துல பிரச்சனைனா, ஒரு வாங்கின இடத்துல பிரச்சனைனா மூலப்பத்திரத்தை பார்க்கணும். பார்த்து என்ன செய்யணும், அதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ மூல பைபிளில் என்ன இருக்குது, அதான் ஒரிஜினல், அதான் ஷெல்லும். அங்கே என்ன எழுதப்பட்டிருக்குது, எழுதிக்கிறபடி மெசியா பாடுபடவும் வேண்டியதாக இருந்தது. அன்றையும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்போம். மனம் திரும்புதல் பாவம் மன்னிப்பு என்றதான ஒரு காரியத்தில் வரணும். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மிக மிக முக்கியமானது ஒன்று மனம் திரும்புதல், இரண்டாவது பாவ மன்னிப்பு. எதிலிருந்து மனம் திரும்பணும், எதெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த காரியங்களை விட்டு மனம் திரும்புதல். சுருக்கமாக சொல்கிறேன், பாவ மன்னிப்புன்னு சொல்லி வர்றப்ப இந்த பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்பட்ட பெயர் தான் யாசுவா மெசியா. அல்லேலூயா. இந்த நேமில் தான் பாவ மன்னிப்பு உண்டு, வேறு நேமில் பாவ மன்னிப்பு கிடையாது. இதை கேட்குறவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். வேதத்தை நன்கு ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. வேதத்தை நன்கு ஆராய்ஞ்சு பாருங்க, அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு. மனம் திரும்பலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி, எருசலேமில் ஆரம்பித்து சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவருடைய பெயர் தான். அப்போ இன்னும் ஊர் வந்த ஒரு பாடு அவர் பேரை மாற்ற சொல்லி இங்கே வேதம் சொல்லலை. இதை நீங்கள் சரியாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவர்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். இதான் சீசர்களுக்கு சொல்கிறார். சீசர்களுக்கு சொன்னதை சீசர்கள் அன்றைக்கு உபதேசித்தாங்க. இன்றைக்கு சீசருடைய உபதேசம் எங்கே? சீசர் சொன்ன காரியம் இன்னைக்கு கிடையாது. இன்றைக்கி சொன்னதெல்லாம் பைபிள் காலேஜ் 4 பேர் சேர்ந்தால் வேதம் பண்ணி தரான், 50 பேர் சேர்ந்தால் பரிசுத்தவான்களாம், அவங்க சொல்கிறது தான். அதெல்லாம் ஏசாயா சொல்கிறாரு, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களை போய்த்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறாங்க. வீணான ஆராதனை தேவன் விரும்பலை. நான் சொல்கிறது சுவிசேஷம். நீங்கள் அந்த தமிழ் பைபிள் நல்லா பாருங்கள். உட்காந்து சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44 வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது, அன்றைய மனதிலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவர்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். 49ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை அனுப்புகிறேன், எருசலேம் நகரத்தில் என்ன பண்ணுங்க, இருங்கள். அல்லேலூயா. இது தேவன் நேரடியாக உயிரோடு வந்த ஒருபாடு சொன்னார். இதைத்தான் சீசர்கள் பின்பற்றினாங்க. அவருடைய நாமம் பிதா குமாரன் பரிசுத்தாவி. பிதாவோட பேர் அவர்களுக்கு சீசர்களுக்கு தெரியும், குமாரனுடைய பேர் தெரியும். பிதா குமாரன் பரிசுத்தாவி, ஹோலி ஸ்பிரிட். அதான் அப்போஸ்தலர் 2:38. இந்த உண்மை அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. மத்தேயு 28:19 தான் அப்போஸ்தலர் 2:32 சொல்லி சீசர்கள் அறிந்திருந்தார்கள். நீ அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எப்படியெல்லாம் வாசிப்பீங்களோ அப்படி என்ன பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், பலமுறை வாசித்து பாருங்கள். சீசர்கள் எங்கேயாவது பிதா குமாரன் பேரில் ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறாங்களான்னு சொல்லி பாருங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவி. பிதாவோட பெயர் என்ன, யாசுவா. குமாரனுடைய பெயர் என்ன, மெசியா. பரிசுத்தாவி. இப்போ யாராக தேவன் ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா. மூவரும் 3 தன்மைகள் ஒருவரே. இந்த உண்மை ஒருவருக்கு தெரியலன்னா அவங்க பரலோகம் போக முடியாது. தெளிவாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பரலோகம் போகணும். எதுக்கு ஜெபத்துக்கு போகிறோம், எதுக்கு ஆராதனைக்கு போகிறோம், எதுக்கு காணிக்க போடணும், எதுக்கு தசமாக கொடுக்கணும், பரலோகம் போகிறதுக்கு. நம்மளோட ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. இதை முதலாக சிந்து பாருங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ராஜ்யம் பூமியில் வாழ்வதற்கு அல்ல. மெசியா என்ன சொன்னார், பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே நாமும் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்ய சுவிசேஷம். அவருடைய ராஜ்யம் வரணும். வருவதற்கு நம்ம யாராக இருக்கணும், தகுதியுள்ளவர்களாக இருக்கணும். அந்த ராஜ்யத்துக்கு தேவை இது. இந்த ராஜ்யத்துக்கு தேவை என்ன,
இந்த ராஜ்யத்தில் நம்ம ஏதோ ஒரு பேரை சொல்லலாம், ஆனால் அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ஏன் ரெண்டை தேவன் நியமிக்கணும்? ஏன் அப்படி பண்ணார்? நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஏன் ஆதாமையால் உண்டு பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட ஏன் சாப்பிட ஒன்று வச்சார்? ஏன் வைத்தார்? 10 பேர் இருக்கிறான் ஸ்கூலில், ஒரு பென்சில் காணாம போச்சு, 10 பேர் இல்லைங்கிறான். இப்போ என்ன செய்கிறாங்க? செக் பண்ணுறாங்க, ஒருத்தன் எடுத்துட்டான். இப்போ அந்த 10 பேரில் ஒருவன் களவாணி, 9 பேர் அதை தொடாதவங்க. அப்போ நன்மை தீமை அறியதற்கு கனி ஏன் வச்சாருன்னா, நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கு. எல்லாத்துக்கும் தேர்வு உண்டில் டெஸ்ட் பண்ணி என்ன செய்யணும்? பொருளுக்கு செலக்ட் பண்ணுறாரு. இதை சரியாக நீங்கள் உள்ளபடி புரிந்து கொள்ளணும். நிறைய காரியங்கள் இருக்குது, இது மாற்ற நிறைய காரியங்கள் இருக்குது. என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து என்ன பண்ணுங்கள், இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள், நீங்கள் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு செய்தி என்ன பண்ணுங்கள், அனுப்புங்க. என்ன பண்ண வேதத்தை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. இதை கேட்கிற யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. எங்கே போகணும்? பரலோகத்துக்கு. நிறைய விஷயங்கள் வேதத்தில் இருக்குது. தமிழ் பைபிளையே நான் யாசாமி விஷயங்கிற பேர் எங்கெல்லாம் மறைஞ்சு கிடக்கு நான் சொல்கிறேன். தொடர்ச்சி என்ன பண்ணுங்க, இதை பாருங்கள். நீ யாரும் என்ன செய்யக்கூடாது? நரகத்துக்கு போகக்கூடாது. எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். அதற்காகவே யாசாமி நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக அடிக்கப்பட்டார். அந்த ஒரு கல்லனை பாருங்கள், 2 கல்லனில் ஒருத்தன் சொல்கிறான், மற்ற கல்லனை பார்த்து ஒருத்தன் எந்திரிச்சப்போ சொல்கிறான், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆண்டவரே நீ வரும்போது என்னை எழுந்திருங்கிறான். எப்படி? அவன் திருடனாக இருந்தாலும் அவர் யாருன்னு அவன் அறிந்திருந்தான், மற்றவன் அவரை அறியவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கி அநேக ஜனங்கள் தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்திரியாகணும், மகிமைப்படுத்தாகணும், தன் சிந்தனையாலே வீணதான் சொல்லி ரோமரில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் அறிஞ்சு சிந்தனையில் நமக்கு இயேசுதானே கொடுக்கப்பட்டிருக்குது. எங்கே கொடுக்கப்பட்டிருக்குது? தரங்கம்பாடியில் கொடுத்தாங்க. தரங்கம்பாடியில் மெஸ்ஸியா பிறந்தார். அவர் எங்கே தமிழ்நாட்டிலே பிறந்தார். அவர் எங்கே பிறந்தார்? ஜெருசலேமில் பெத்லகேமில் பிறந்தார். பாட்டு போடுவாங்க, ஒரு உண்மையான பாட்டு பாடுவாங்க, பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி தூதி மன. பெத்லகேமில் பிறந்தார், தமிழ்நாட்டில் பிறக்கலை. அவர் அமெரிக்காவில் ஜீசஸ் கத்துறதுக்கு அவர் அமெரிக்காவில் பிறக்கலை, பெத்லகேமில் பிறந்தார். அவருக்கு பேர் யாரை வச்சிடக்கூடாதுன்னு தேவனே அவர் பேர் சுட்டிட்டார். வேதனால ஆராய்ஞ்சு பாருங்கள், ஆதியாகமத்தை பாருங்கள். தேவன் அவனை பேசுகிறாரு. அவனுக்கு இஸ்மவேல்னு பேர் வை, சாராள் ஒரு குமாரனை பெற்றெடுப்பான், அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வை. ஏன்? எப்போ அவன் நோக்கத்தை பேர் வச்சுக்கோ. அவன் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தா குடும்பத்தில் பெரியவங்களை கூப்பிட்டு பேர் வைப்பாங்க. என்ன பேர் வைக்கலாம்? ஏதாவது ஒரு பேர் வைப்பான். 4 பேர் சொல்லுவாங்க, ஒரு பேரை சொல்லுவாங்க. குடும்பத்தில் ஒரு பேரை சொல்லுவாங்க, அதில் ஒரு பேர் வைப்பாங்க. அதெல்லாம் இல்லை, 10 வீடு தள்ளி அவன் பேர் வைக்கலாமான்னு சொன்னால் குடும்பத்தில் என்ன ஏற்படும்? குழப்பம் ஏற்படும், சண்டை ஏற்படும். நம்முடைய தேவன் கழகத்திற்கு தேவனுடைய இவர் யார்? சமாதான பிரபு. இந்த பிரச்சனை வரக்கூடாது என்ன பண்ணார்? பேர் விஷயத்தில் அவரே பேரை வச்சுட்டாரு. இவங்க என்ன செய்கிறாங்க? அவர் வச்ச பேரை நீக்கிட்டு ஆளுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்களாம். வேதாகமத்தை என்ன செய்கிறாங்களாம்? சில ஆகமங்களை தள்ளுறப்ப என்ன பண்ணிட்டாங்க? பேரையும் நீக்கிட்டாங்க. இந்த விஷயத்தில் யூதர்களும் என்ன செய்யலை? அந்த பேரை மற்றவங்க சொல்வதற்கு சம்மதிக்கலை. பிசாசு அந்த பேரை என்ன செய்யலை? வெளிவிட விரும்பலை. ஆகையினால் அவருடைய பேர் மறைக்கப்பட்டு போச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த பேரை கண்டுபிடிக்கணும். எரேமியா சொல்கிறாரு, வழியில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எதில் என்ன பண்ணுங்க அது நட. அப்பவும் ஆத்மா என்ன செய்யும்? இளைப்பாதல் கிடைக்குங்கிறாரு. இப்போ பூர்வ பாதை நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? பூர்வ பாதை எதை கண்டுபிடிக்கணும்? பூர்வ பாதை. வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேதம் சொல்லுது, வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து பார்த்து அதிலே நடவுங்கள், ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று யாசுவா சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். பூர்வ பாதை
எவன் கேட்டு விசாரித்து அதில் நடங்க. பூர்வ பாதை, இறமையாக சொல்கிறார். பூர்வ பாதை, பழைய பாதை. ஒருத்தன் இடத்த வாங்கினானா, ஜனங்கள் இடத்த வாங்குறாங்க. என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாதையை மூடிட்டு இவங்க ரோடு போட்டாங்க வேறு பக்கம், இல்லை போகக்கூடாங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, பழைய ஆள் என்ன செய்வான், நம்ம ஆட்கள் சர்வேருக்கு பணம் கட்டுவாங்க. பணம் கட்டி என்ன பண்ணுவாங்க, டோட்டல் இடத்த என்ன பண்ணுவாங்க, அளந்து பழையபடி வாய்க்கால் எங்கே இருந்துச்சு, கல் எங்கே இருந்துச்சு, குளம் எங்கே இருந்துச்சு, புறம்போக்கு எங்கே என்ன பண்ணுவாங்க பார்த்து என்ன செய்வாங்க, கரெக்டாக கொண்டு நான்களில் கட்டி எல்லாம் கொண்டுட்டு வந்து என்ன செய்வாங்க, பழைய பாதை இங்கே தான் இருந்துச்சு, இதுதான் எல்லாருக்கும் போகிறதான பொது வழி. என்ன பண்ணுவாங்க, அப்படி அளந்து கல் போடுவாங்க. அதுதான் வேதம் சொல்லுது. அவருக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம் கவனிக்கணும். அப்போது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கணும். ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை, மனுஷன் நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் ஆத்மாவுக்கு நிம்மதி கிடையாது. மெசியா சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் மெசியா சொன்னார். எல்லாரும் வசனம் சொல்லுவாங்க, இந்த வசனத்தை எல்லா போதலும் சொல்லுவாங்க. ஆனால் இதை நீங்கள் கவனிக்கணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாறு தருகிறேன். அப்போ மெய்யான இளைப்பாறு மெசியா கொடுக்குறாரு அப்படின்னா என்ன செய்யணும், பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து அதில் நடந்ததான் இளைப்பாறுதல். இல்லைன்னா நடக்கலாம், நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், விளந்துக்கவும் நடக்க வேண்டியதான். நடப்போம், எவ்வளோ தூரம் நடக்க முடியும், நடந்துக்கிட்டே இருங்க. இளைப்பாறுதல் கிடைக்குமா, கிடைக்காது. பூர்வ பாதை எவன்னு கேட்டு விசாரிங்க, அதில் நடங்க, என்ன கிடைக்கும், இளைப்பாறுதல் கட்டாயம் கிடைக்கும். இப்போ பூர்வ பாதை எல்லாரும் தெரிந்து கொள்ள முடியாது, எல்லாரும் அறிந்து கொள்ள முடியாது, ரொம்ப கடினமான காரியம். அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும், தெரிஞ்சுக்கணும்னா முதலாவது ஒரு மனுஷனோட இருதயம் ரொம்ப சரியாக இருக்கணும். எப்படி இருக்கணும், இருதயம் சரியாக இருக்கணும். எத்தனை பேரோட இருதயம் சரியாக இருக்குது வாசிப்போம். தேவனை பற்றி ஒரு மனுஷனோட இருதயம் சரியாக இருந்தால் அவங்க பூர்வ பாதையை கண்டுகொள்ள முடியும், இல்லைன்னா கண்டுகொள்ள முடியாது. வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 16 9ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருந்த வாசிப்போம். 16:9 தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு வல்லமை இலங்கு பண்ணும்படி யாசோடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. போதும். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். தேவனை பற்றி உத்தம இதயத்தோடு கூட மெசியாவின் நாட்களிலே மரியாள் மரியாள்லாம் வந்தாங்க. லாசரு இறந்து போயிட்டாரு, கேள்விப்பட்டிருப்பார், திரும்பவும் அவங்க தங்கியிருக்கிறாரு. சொல்கிறாங்க, இன்றைக்கே வந்து தான் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் சொல்கிறப்ப விசுவாசித்தால் கூட உயிரோடு எழுந்துட்டுப்பான்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன செய்கிறாரு, தேவனை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு மரித்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ தேவனை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிற உண்மைன்னு சொன்னால் வேதத்தை நன்றாக ஆராய்ச்சி பாருங்கள். இதோ என்ன இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது 944 28 28 98. தொடர்பு கொண்டு என்ன பண்ணுங்கள், பேசுங்க, நேரில் வாங்க, சத்தியத்தை என்ன பண்ணுங்கள், அறிந்து கொள்ளுங்க. தேவனுக்கு சாட்சியாக இருங்க. இருக்கிற இடங்களில் என்ன பண்ண, இருக்கிற இடங்களில் தேவனுக்கு சாட்சியாக இருங்க. எப்போ வந்தாலும் எடுத்துக்கொள்ளப்படுங்க. அது உங்கள் ஆத்மாவுக்கு நித்திய இளைப்பாறுதல். நன்றாக கவனியுங்கள். தேவனை பற்றி உத்தமயத்தோடு இருக்கிறீங்களா, வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் அவர் விளங்கப்படுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை பற்றி உத்தம இதயம் வேணும், அவரை பற்றி உத்தம இதயம் வேணும். அவருடைய கண்கள் பூமி எங்கும் யாரெல்லாம் உத்தமங்களாக இருக்கும் உலாவி கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் அது அப்படியே தேடிக்கிட்டு. இந்த விஷயத்தில் யாரெல்லாம் மதி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர் வாழ்க்கையில்
சண்டைகளும் யுத்தங்களும் காரியம். அதனால இளைப்பாறுதல் வேணுமா? அவரை பற்றி என்ன வேணும்? உத்தம இருதயம். உத்தம இருதயம் இருந்தால் என்ன பண்ணுவார்? அவருடைய கண்கள் பார்க்க என்ன செய்வார்? அவருடைய கண்கள் என்ன செய்யும்? அவன் மேலே இருக்கும். அவரை பற்றி உத்தம இருதயம் வேணும். உண்மையாக பின்பற்றும். ஏதோ ஒரு பேரில் கூப்பிட்டா போதும். ஏதோ ஒரு பேர் அப்படி இல்லை, சரியான பேரில் சொல்லி என்ன செய்யணும்? அவரை கூப்பிடணும். உங்கள் பேரை யாராவது ஒரு கேலிக்காரவங்க கிண்டல் பண்ணுறாங்க, ஒரு எழுத்தை எடுத்துட்டு மாற்றி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அப்படி கூப்பிட்டா நீங்கள் அதை ஒத்துக்கொள்வீங்களா? சாதாரண மனிதராக நாம் ஏற்றுக்கொள்வோமா? யோசித்து பாருங்கள். நம்மை விட நம்முடைய தேவன் யார்? எவ்வளவு வேணும்? பொய்யுரையாத தேவன். அல்லேலூயா. ஆகையினால நம்ம என்ன செய்யணும்? உத்தம இருதயத்தோடு நம்ம அந்த பூமியில் இருப்போம்னு சொன்னால் அவருடைய கண்கள் என்ன செய்யும்? நம்மேல் நோக்கமாக இருக்கும். நமக்கு என்ன செய்கிற தேவனாக இருக்கிறார்? இளைப்பால் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஆனால் அநேகர் வாழ்க்கையில் என்ன கிடையாது? உத்தம இருதயம் கிடையாது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, எல்லாவற்றை இருதயமும் திருக்குள்ளதும் மகா கெழுதுமாக இருக்குது. அப்போ இருதயத்தில் உத்தமம் வேணும். இருதயத்தில் உத்தமம் வேணும். என்ன இருக்கணும்? அந்த இருதய உத்தமம் மெசியாவுக்கு இருந்தது. அவர் தான் உண்மையுள்ள சாட்சி. நம்ம என்ன வாசத்தை வெளிப்படுத்த? அவர் உண்மையுள்ள சாட்சி. அவர் தான் முதல் பிறந்தவர். பூமியின் ராஜாக்கள் அதிபதி அவர் தான் உண்மையுள்ள சாட்சி. நம்ம அவரை பார்க்கணும். அவர் உண்மையுள்ள சாட்சியாக இருந்தார். அவர் தான் முன்மாதிரி. அவர் மாத்திரம் பற்றி பிடித்து கொள்ளணும். இந்த பூமியில் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையுள்ள சாட்சியாக இருக்கணும். இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான்? மனம் எப்படி இருக்கிறோம்? மனிதர்களாகிய நாம் நிர்பாக்கியம் உள்ளவனும், கருவியோட தக்கணும், தரித்திரனும், பூருடனும், நிர்வாணியமாக இருக்க அறியாமல் மனுஷன் எப்படி இருக்கிறான்? அபிஷேகம் என்றும் எனக்கு ஒரு குறையுமே கிடையாது. இப்படி யாரே சொல்லிட்டு தெரிவாங்க. நம்ம யாரு? குறை உள்ளவர்கள். நம்மை நிறைவாக்குறவர் நம்மிடத்தில் இருந்தால் வாழ்க்கையிலே குறைவே கிடையாது. நிறைவாக்குற நமக்கு வரணும்னு சொன்னால் நம்ம தேவனை பற்றி உத்தம இருதயத்தோடு இருந்தோம்னா அவர் நம்மளை தேடி வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் இதை நான் உணர்ந்து அவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? 12ஆம் வசனம் வெளிப்படுத்தல 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது. பின்பு நான் வாசிக்கிறேன். நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்கள் இடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையிடும்படிக்கு உன் கண்களை கழிக்கவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நம்முடைய தேவன் நமக்கு ஆலோசனை யாசுவாவாக இருக்கிறார். அல்லேலூயா. நித்திய பிரபு, சமான பிரபு, ஆலோசனை யாசுவா, வல்லமுள்ள தேவன். நமக்கு அவர் ஆலோசனை சொல்றாரு. நான் நேசிக்கிற எவர்களோ கண்ணு சுச்சிக்கிறேன். ஆக என்ன பண்ண மனம் திரும்பு, வாசல் கதட்டுகிறேன். ஒருவன் சித்திக்கிட்ட கதவை திறந்தால் நான் பிரவேசித்து தேவன் நம்மோடு போஜனம் பண்ண விரும்புகிறார். நம்ம யாரா இருக்கணும்? உத்தம இருதயத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? நிறைய காரியங்கள் உண்டு. நம்ம என்ன பண்ணோம்? தொடர்ச்சியாய் பார்ப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு என்ன தேவை? உத்தம இருதயம் வேணும். அவர் நம்மளை தேடி வருவார். அநேகர் ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரை விண்ணப்பத்தை கேளும். அவருடைய பேரை சொல்லி கூப்பிடு. உத்தம இருதயத்துக்குள்ளவா. வேதம்னா என்ன பண்ண ஆராய்ந்து பாருங்க. 100 முறை வேதத்தை படித்தாலும் சரி, உத்தம இருதயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சொன்னால் நான் 1000 முறை படித்தேன், 2000 முறை படித்தேன், எத்தனை முறை படித்தாலும் சரி, என்ன இருக்கணும்? உத்தம இருதயம் வேணும். அவர் பேர் தெரிஞ்சிருக்கணும். பேரே தெரியாமல் நின்று ஒருத்தர் பேரே தெரியலையா போகிறவங்களாம் அப்பா அப்பான்னு கூப்பிட்டா எல்லாம் காசு தான் போட்டு போவான். ஆகையினால காசு போகிறவங்களும் அப்பா ஆயிட முடியாது. நமக்காய் அப்பா என்ன பண்ணியிருக்காரு? சிறு அறையப்பட்டிருக்கிறாரு. நம்மளை எப்படி இருக்க விரும்புகிறார்? ஒன்று ராஜாவார், இல்லைன்னா அவரோட ஆசாரியானார். அதான் தேவனுடைய திட்டம். அதுக்குள்ள என்ன பண்ண கடந்து பாருங்க. தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். துதிக்கிறேன் எங்கள் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. மகா இறக்கமும் கிருபையும் உள்ளவரே, ஜீவன் உள்ளவரே, ஜீவாதிபதி இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
நாடு எங்களோடு பேசின கிருபையில் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா வெளியில் உபவாச நாளிலும் கூட அப்பா நெக்காரம் எங்களோடு கூட இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். அப்பா உத்தம இருதயத்தோடு அப்பா உண்மையில் சாட்சி மறித்து முதல் பிறந்தவர் ராஜாக்களுக்கு அதிபதி எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. எங்களை அப்பா பூமியில் ராஜாக்கள் ஆசனை நியமித்ததற்காய் ஸ்தோத்திரம். உடைய பணியை நாங்கள் செய்யவும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் முக்கிய பிரியமான பிள்ளைகளாய் பரலோகத்துக்கு ஆண்டவர் தெளிவுள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுவீராக. உடைய வித்துக்கள் ஒன்றும் அப்பா இடறி போகாதபடி உடைய வருகையில் பிரவேசிக்க எங்கள் தேவன் உதவி செய்யும்படியாக ஆட்சேபிக்கிறேன். தொடர்ந்து நாமத்தை மையப்படுத்தும் பெரிய காரணம் செய்யும். உண்மையில் பிள்ளைகள் தேசத்தில் எங்கிருந்தாலும் எங்களோடு அந்த ஊழியத்தோடு தேவன் இணைப்பீராக. பெரிய காரணம் செய்யும். யாஷ்வா மெசியாவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமே. என் ஆத்துமாவே யாசா மெசியாவை ஸ்தோத்திரி. என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே யாசா மெசியாவை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேயும். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரேசியஸ். எப்படி கட் பண்ணுறது?